எல்லாம் முடிந்தது. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. கல்லுப்பை சொல்லணும். தகப்பனே வேணும் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே அப்பா, அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நல்லவரே அப்பா, முடிந்தது என்ற அந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருத்தரோடு ஆண்டவரை பேசுங்க. ஆண்டவரை என்னோடு பேசுங்க. ஆண்டவரை எங்கள் சபையோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தந்தருடைய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம். நல்லவே லூக்கா யோவான் 19 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அவர் முடிவே இல்லாத தேவன். ஆனால் என்ன முடிந்தது, முடிந்ததுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே லூக்கா 8 லூக்கா 8:23 சரியில்லை 43. அவளோடு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனும் சொந்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடு அவருடைய வாழ்க்கையில பெண்களுக்குரிய அந்த பெரும்பாடுனால அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவரிடத்தில் இருக்கிற ஆஸ்தி எல்லாம் எல்லா பணங்களையும் விற்று அவருக்கு என்ன ஆகல, சுகமாகல, விடுதலை கிடைக்கல. அப்போ என்ன செய்யலாம், இந்த வாழ்றதை காட்டியும் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாள் வேதனைகள் அனுபவிச்சுட்டே இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஒரு முடிவு இல்லை. அப்போ என்ன செய்யலாம், இயேசு அந்த பக்கமா வந்துட்டு இருக்காருன்ற வார்த்தையை கேட்கிறோம். எப்படி மக்கள் மரண அவஸ்தையில போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க சுகமாக்கும்படியா இயேசு எடுத்து கேட்கும்போது அப்ப வந்துட்டு இருக்காங்க இயேசப்பா. அங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்திரீ என்ன செய்யறா, நம்ம விளைவிடுங்க பெரும்பாடு மாறணும், நமக்கு நல்ல சுகம் வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, விடுதலை வேணும், முடிவு வேணும், நம்மளுடைய வியாதிக்கு நமக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, இயேசு நோக்கி போகிறான். அங்க போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தவாறு தொட்டு என்ன செய்ய, சுகத்தை பெற்றுடுங்க, நான் விடுதலைய வாங்கிடணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ என்ன செய்யறா, வேகமா போய் அவங்க வஸ்திரத்தை தொட்டுறான். ஓரத்தை தொட்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, சுகம் அடைகிறான். இயேசுடைய வல்லமை என்ன செய்யுது, அவளை தொட்ட உடனே அவளுக்குள்ள அந்த சுகமானதை அவ சரீரத்துல இருந்து உணர்றான். உணர்ந்த உடனே என்ன செய்யறா, அப்படியே கூறி குறுகி நிக்கிறா, உட்கார்ந்துருக்கான். அப்ப இயேசு அதுக்கடுத்த வசனம் 44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு அவன் அதை உணர்ந்துட்டா. அதுக்கு அடுத்தபடியா அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அவர் சுகமானது எனக்கு சுகம் பெற்றுக்கொண்ட அவதான். அவன் ஏசப்படத்துல போய் சொல்லுகிறான், இந்த மாதிரி நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிற்கவுமே என்ன செய்றாங்க, ஆண்டவர் அவரை பார்த்து பேசுறாங்க. 48 பேசுறாங்க. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அப்ப அவள் என்ன செய்யறா, அவள் விசுவாசத்தோடு போய் தொட்டவுடனே சுகமாகி என்ன செய்தா, அவளுக்கு சமாதானம் அவளுடைய சரீரத்துல, அவளுடைய இருதயத்துல அவளுக்கு என்ன செய்தது, அவளுடைய பெரும்பாடுல இருந்து ஒரு முடிவு ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாங்க. அதே போல லூக்கா 48 இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் ஒருவர் வந்து அவரை நோக்கி 18:35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது
இங்கே வந்து ஒரு குருடன் என்ன செய்யறான்னா ஏசப்பா வருகிறத கண்டு அந்த இடத்துல பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பிச்சை கேட்டுட்டு இருக்கோம். அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில இருள். பகல்லையும் அவனுக்கு என்ன இருக்கு? இருட்டாதான் இருக்கு. இரவிலையும் அவன் என்ன செய்யல? வெளிச்சத்தை பார்க்க முடியல. அவனுடைய வாழ்க்கையில ஒரு இருட்டான ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையில தான் அவன் இருந்திருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னா பார்வையடைய வேணும்னு இயேசு இடத்துல என்ன செய்யலாம்? இயேசு அங்க வராது என்று கேள்விப்பட்ட உடனே அப்ப இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக என்ன செய்யலாம்? சத்தமிட்டு கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாங்க? இயேசு அவனை என்ன செய்யறாங்க? நின்று தமிழர்கள் கொண்டு வரும்படி சொன்னார். சொன்ன உடனே அவனை இயேசு பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேண்டும் கேட்டனே. ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் சொல்லி இயேசு இடத்துல நான் சொன்ன உடனே இயேசப்பா என்ன செய்யறாங்க? இயேசு அவனை நோக்கி 42வது அவனை நோக்கி நீ பார்வையடைய உன் விசுவாசம் உடனே அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்து? பார்வை வந்து உடனே அவனுடைய இருளுக்கு ஒரு முடிவு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில இருள் மாறிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில அப்பே அவனுக்கு என்ன இருந்துச்சு? அவ்வளோ ஒரு சமாதானம். உடனே அவன் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி பின்னாலே பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின்னே செல்கிறான். ஏசப்பா என்ன செய்யறாங்க? அங்கே அவனுக்கு ஒரு முடிவு கொடுக்குறாங்க. இப்படியா இந்த பைக்ல எடுத்துட்டா புதிய ஏற்பாடுல அநேக அற்புதங்களை அநேக முடிவு ஆண்டர் செய்திருக்காங்க. இதை எடுத்துள்ள நேரம் கொடுத்தது நிறைய இருக்குது. அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கு வேண்டிய முடிவையும் சமாதானத்தையும் ஆண்டர் செய்யறாங்க. இப்ப இந்த சிலுவையில் அறையப்படும் போது ஏசப்பா முடிந்தது என்று சொல்லுகிறது. முடிந்தது எல்லாம் முடிந்ததுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவ்வளோ ஒரு முடிவை கொண்டுட்டு வராங்க. 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களும் அதாவது ஆதியாமத்திலிருந்து ஆதாம் ஏவாளை தொடங்கி இந்த உலகத்துல கடைசி மனுஷன் வரை அவனுக்கு என்ன செய்யணும், என்னென்ன கொண்டு வரணும், எல்லாவற்றையும் ஏசப்பா முடிவுல கொண்டு வந்துட்டாங்க. சொல்லுகிறாங்க ஏசப்பா எல்லாம் முடிந்தது என்று ஆண்டோட அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. இப்ப பெரும்பாடு அந்த ஸ்திரீக்குள்ள பெரும்பாடா இருக்கட்டும், இருளா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எல்லா விதத்துக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டு வந்து நம்ம அழிந்திருப்படாது என்று சொல்லி, அதாவது பைபிள சொல்லியிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த மரணத்தினால என்ன செய்யக்கூடாது? எல்லா ஜனங்களும் அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சிலுவையில ஏசப்பா முடிவு கொண்டுட்டு வராங்க. முடிவு கொண்டு வந்து அந்த வார்த்தையில சொல்லுறாங்க எல்லாம் முடிந்தது என்று இந்த வார்த்தையில சொல்லுறாங்க. சிலுவையில் அறையும் போது ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லி எல்லாவற்றையும் முடிவுகிறாங்க. ஏன்னா அவருக்கு முடிவு இல்லை என்று வார்த்தைகள் இருக்கு. ஆதியும் அந்தமா இருக்கிற தேவன் ஏசப்பா, அவருக்கு முடிவில்லை. நல்ல தகப்பனே துதிக்கிறோம்ப்பா. அவன் எல்லாருமே ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு விதத்திலையும் பாடுகளிலும் வேதனையிலும் தான் ஏசப்பா நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அப்பா தகப்பனை வாழ்க்கையில அதோட தீர்வை கொண்டு வரும்படியார், ஒரு முடிவை கொண்டு வரும்படியார் அதோட சிலுவையில தொங்குறீங்களப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 33 வருஷங்களில் நீ ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனை இந்த உலகத்தின் முடிவில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டீங்கப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கணும். அப்பா தகப்பனே நன்றி நன்றி தகப்பனே. சபையிலே ஆண்டவரை ஒவ்வொருத்தரோட பேசிருக்கீங்க, வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தருகிறீங்கப்பா. ஆண்டவரே தகப்பனை வியாதியிலிருந்து ஆண்டவரை பிறவினங்களிலிருந்து இருளிலிருந்து பிசாசின் கிரியிலிருந்து ஆண்டவரை தகப்பனை எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவரை தகப்பனே அப்போ ஒரு சமாதானத்தை கொடுக்குறீங்க. நீங்க எங்களுக்காக சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவரை பாடுகளை துக்கங்களை சுமந்து ஆண்டவரை தகப்பனே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்துட்டீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.